யாருமே குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆளா நம்ம விஜய் வந்து குரல் கொடுத்திருக்காரு. சோ இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரு அகைன்ஸ்டா பேசுனது யார பாத்தீங்கன்னா தேசிய அளவுல ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்திருக்கிற பாஜக அந்த ஒரு அரசாங்கத்தை பார்த்து இவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவருக்கு ஆரம்பத்திலேயே. தைரியம் எல்லாம் கிடையாது, அவருக்கு இன்னுமே புரிதல் வரலங்க. உங்க அண்ணன் ரொம்ப மிதப்புல இருக்காரு, நம்ம மீறி எதுவுமே நடக்காதுங்கிற ஒரு அகங்காரம் தேர்தல் ஆணையத்திட்ட நீங்க காட்ட முடியாது. எவ்வளவோ அரசியல்ல பேசுறதுக்கு இருக்கும்போது இது மாதிரி மக்களை கொச்சைப்படுத்தும் வகையில பேசுறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதாக என்றைக்குமே இருக்காது. அவர் நம்ம மேல வச்சுக்கிட்டு அரசியல் முலாம் பூசி நம்மளை வந்து ஒழிக்க பாக்குறாங்கடா தம்பி, நீங்க எல்லாம் பாத்துங்கடா அப்படின்னு நீங்க சீன் போடக்கூடாது. சக நிர்வாகிகளை கூட மதிக்காதவரா சரத்குமார்? விஜய் அவர்கள் சினிமாவில் நடிச்சாதான் எங்களுக்கு அவரை பிடிக்கும், இல்லாட்டினா அவர் எங்களுக்கு பிடிக்காதுன்னு ஓப்பனாகவே சொல்ல தொடங்கிட்டாங்க. விஜய் அவர்கள்ட்ட அந்த அரசியல் புரிதல் என்பது அந்த கட்சி தொடங்கினதுலேருந்தே அவருடைய புரிதல் வேறு விதமாகத்தான் இருக்குது. ஆன்லைனில் உறுப்பினர் சேர்த்து அதை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே நான் வந்து பிரதமராகவே இருப்பேன், நான் ஒரு பெரியாளாகவே இருப்பேன், என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு தோரணை இருக்குது பாருங்க. இது மாதிரி ஒரு முழு டேட்டா எல்லாமே நீங்கள் களத்தில் இறங்கி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களாம் நம்புவோம். அதை விட்டுட்டு ஆன்லைனில் உள்ளது சொன்னால் நான் 1 கோடின்னு சொல்லிடுவேன். நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், நான் கையெழுத்து போட்டுருவேன், நான் என்ன பண்ணுவேன் முதல்லன்னு கேட்டால் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஐயோ, சாட்டை துரைமுருகன் சொன்ன விஷயத்த நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க சீமானே எங்க சின்னமா வச்சு களத்துல இறங்குவோம். ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நபர் தான் நீங்க சொன்ன பெயர். அவர் பெயரை கூட நான் உச்சரிக்க விரும்பல. அக்கவுட் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி பிரியா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. இப்போ நீங்க ரோட்ல வரும்போதே சொன்னீங்க ஒரு விஷயம் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு. தேசிய மகளிர் ஆணையம் அதனுடைய ஒரு உறுப்பினர் நடிகை குஷ்பு அவங்க பேசிய ஒரு விஷயம், பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் பிச்சை காசு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு பெண்ணா இந்த சமூகத்துல நீங்க இருக்கீங்க, இது வந்து உங்க பார்வையில எப்படி பார்க்கப்படுது அவங்க பேசின விஷயம்? அதாவது அவங்க அரசியல் அப்படிங்கிற இடத்துல பேசுற முறை இன்னும் அவங்க பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எப்பவுமே பிச்சை அப்படிங்கிறது என்னன்னா தன்னுடைய பணத்தை கொடுத்தால்தான் அதுக்கு பேர் பிச்சை கூட. இது வந்து மக்களுடைய வரிப்பணம், அந்த வரிப்பணம் அப்படிங்கிறது அரசாங்கத்தால் ஒரு உதவித்தொகையோ ஒரு தொகை கொடுக்கப்படுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிச்சைன்னு அடையாளப்படுத்தக்கூடாது. ஒரு அரசியல் பேசிக்காகவே நீங்கள் கட்சி சார்பாக ஏதாவது நிதி கொடுக்குறாங்க, கட்சி சார்பாக ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், கட்சி சார்பாக தேர்தலுக்காக கொடுக்கப்படுறத நீங்கள் அந்த மாதிரி அடைமொழியிட்டு சொன்னால் கூட அது தகுங்கிறேன். ஏன்னா அது ஜனநாயகத்திற்கு எதிராக பணநாயகமாக மாற்றப்பட்டு ஓட்டுகள் வந்து பணம் கொடுத்து வாங்கப்படுற நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் கூட அது ஓரளவுக்கு ஏற்புள்ளதாக இருக்கும். ஆனால் இங்கே மக்கள் வரி பணம் அரசாங்கம் கொடுக்கும்போது அதற்கு பேர் பிச்சை கிடையாது. அது முதல் அரசியல் அடிப்படை அறிவு அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பேர் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அவங்கள பொறுத்த வரைக்கும் வேணால் அது வந்து ஒரு சாதாரண தொகையாக இருக்கலாம். நானும் வந்து பல இடங்களில் அரசியல் குறித்து பேசும்போது நாம் நிலைப்பாட்டில் எப்படி இருந்தாலுமே மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிற இடத்த வச்சு பேசும்போது அதை எதிர்த்து யாரும் பேச முடியாது. அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேணால் நாங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா அனைத்து மகளிருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நோக்கி எங்களுடைய பேச்சுகளும் பார்வைகளும் இருந்திருக்கே தவிர இதை ஏன் கொடுக்குறீங்கன்னு நம்ம பேசலை. இதை குறித்து பேசும்போது அவர்கள் பயன்படுத்திய இந்த வார்த்தை மிகவும் கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு பெண்களை வந்து நிறைய பேருக்கு உதவக்கூடிய ஒரு தொகை தான் அது. அவங்களோட மாதாந்திர மருத்துவ வசதிக்காக இருக்கட்டும், அது மாதிரிலாம் உதவுது. இது வந்து இந்த வாக்குறுதி அப்படிங்கிறத எல்லா கட்சிகளுமே கொடுத்துருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் கொடுத்துருந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொடுத்துருந்தாங்க, மற்ற கட்சிகளும் கொடுத்துருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதில் யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது. இது அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளில் கூட மக்களுக்காக அந்த கொடுக்கக்கூடிய தொகைகள் அப்படிங்கிறது அவங்க வாழ்வாதாரத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பார்க்கக்கூடிய பார்வையும் அரசியல் நுட்பமும் அவர்களுக்கு தெரியலை அப்படிங்கிற இடம்தான் வேதனையாக இருக்குது. அவர்கள் வந்து தேசிய அளவில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது வேதனையாக இருக்குது.
எவ்வளவோ அரசியலில் பேசுறதுக்கு இருக்கும்போது இது மாதிரி மக்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதாக என்றைக்குமே இருக்காது. அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து மேல்தட்டு மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு பணக்கார வர்க்கத்தினர் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நீங்கள் மனதில் வைத்து கொண்டு பேசுகிற நிலை வந்து அது நிச்சயமா ஏற்புடையதா இல்லை. ஏன்னா இவ்வளவு விஷயம் அவங்க பேசினதுக்கு அப்புறமா பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு சோஷியல் மீடியால இது ஒரு பெரிய விஷயமா வந்து போயிட்டு இருக்கு. போனதுக்கு அப்புறமாவும் அவங்க வந்து ஒரு சின்ன அளவுல கூட ஒரு புரிதல் இல்லாம அவங்க இன்னும் மேலும் மேலும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்காலையும் போய் விழ மாட்டேன்னு இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மகளிருக்கு ஒரு மகளிர் தான் வந்து துணையா இருக்கணும். அப்படி ஏதோ அரசாங்கத்தினால கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து மக்களிடையே இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ஒரு பெண்ணா வந்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? இல்லை, இப்போ இதை அரசியலா பார்க்கக்கூடாதுங்க. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு 100 ரூபா சிலிண்டருக்கு விலை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம வேறு விதமா பார்த்த முடியுமா? முடியாதுல்ல. இது அரசாங்கம், மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், அரசாங்கத்தால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது அவர்களுடைய வரி பணம் தான். அது அவர்கள் மக்கள் வந்து இங்கே வசிப்பதற்கு அவங்க எவ்வளவோ வரி கட்டுறாங்க. அந்த வரி மூலமாக மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம். அதான் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்கன்னு தான் நம்ம பேச முடியும். அதில் குறைகள் இருக்கிறத சுட்டி காட்டுறோம். நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி பேசக்கூடிய வர்க்கத்தினர். அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இப்போ மத்திய அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயத்தில் போய் நம்ம வேறு விதமாக சொல்ல முடியுமா? இப்போ அதை அந்த மாதிரி 100 ரூபாய் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியுமா? முடியாதுல்ல. நிச்சயமா அது சரியானதா இருக்காதுல்ல, ஏற்புடையதா இருக்காதுல்ல. அப்போ அரசியல் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. நிறைய இடங்கள்ல நம்ம ஆரம்ப கட்டத்திலிருந்தே குஷ்பு அவர்கள் வந்து பேசக்கூடியதுல சர்ச்சை வந்து புதிதில்லை. இது பெண்களை தமிழக பெண்களை குறித்து பேசி அவங்க மிகப்பெரிய சர்ச்சையில் மாட்டிக்கிட்டதா இருக்கட்டும், தொடர்ச்சியாகவே அவங்களுக்கும் சர்ச்சைக்கும் ஒரு பெரிய ஒரு லிங்க் தொடர்பு இருக்கிறதா தான் நாம தொடர்ச்சியா பார்க்குறோம். இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு அரசியல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ஒரு அங்கீகாரப்படுத்தப்படுறீங்க, ஒரு அதிகாரத்துல இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய வார்த்தை மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கணுங்கிறது என்னை போன்றவரோட ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா நீங்க எதற்காக அரசியல் இருக்கீங்கிறத மறந்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அது அப்போ மட்டும் நீங்க வாய் திறக்கிறீங்க, இல்லைன்னா மற்ற இடங்கள்ல மௌனிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய மௌனம் நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன் இந்த சம்பவத்துக்கு இந்த அளவுக்கு கொதித்து எழாமல் அமைதியாக இருக்காங்க, கடந்து போகிறாங்கங்கிற ஒரு ஆத்திரத்தை எனக்கெல்லாம் உண்டு பண்ணுது. உங்களுக்காக மட்டுமே நீங்கள் அரசியலில் இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் மக்களுக்காக அரசியலில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டா அது சிறப்பாக இருக்கும். அது வந்து அவர்கள் எண்ணம் தான் செயலாக இருக்கும். செயல் எண்ணம் இதெல்லாம் ஒருங்கிணைந்து தான் வார்த்தையாக வரும். வார்த்தை அப்படிங்கிறது வந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கிடையாது, எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மனசுல இருந்து வருகிற வார்த்தை தான். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம். இது தவறான பார்வை, இதை புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்க இன்று மக்கள் வந்து பல பேர் அவங்களோட உருவப்படங்களை எரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களை இழிவுபடுத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த அளவு செய்கிறாங்கன்னா இதில் அரசியல் இருக்கலாம். இது ஒரு சில அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருந்துக்கிட்டு தான் இதை செய்ய சொல்லலாம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதன் அடிப்படையில் செய்யலாம். இருந்தாலும் அதில் ஒரு மீனிங் இருக்குது. நீங்கள் சொன்ன இடம் தவறு தான், நீங்கள் ஒப்புதல் பண்ணிக்கணும். அதை வெளியில் வந்து ஆமாம் இது வந்து பொதுமக்களை மகளிரை வந்து பாதிக்கிற வகையில் உங்கள் மனசை புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா எல்லாருமே இங்கே விதிவிலக்கு கிடையாது. யாருக்காக இருந்தாலுமே ஒரு ஒரு மாற்றி பேச பல இடங்களில் இது மாதிரி நான் சொல்லலை அது மாதிரி சொல்லலைன்னா சமாளித்து எவ்வளவோ இடத்துல மக்கள் வந்து எதிர்க்கிறாங்கங்கும் போது தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் ஒப்புக்கொள்ளாமல் நான் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் எதிர்க்கலாம், டாஸ்மாக் எதிர்க்கலாம், நீங்கள் வந்து டாஸ்மாக் எதிர்க்கலாம். டாஸ்மாகில் வந்து அதிக நேரம் நடத்துகிறாங்க, டாஸ்மாகில் வருமானம் வருது, அந்த வருமானம் அரசாங்கத்துக்கு தேவையில்லை, இது குறித்து நீங்கள் பேசலாம். இது குறித்து பேசும்போது அது அரசியல் பார்வையாக மாற்றப்படும். ஆனால் இதை வந்து நீங்கள் பிச்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அது ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த என்னை போன்றவருக்கே அது காயப்படுத்துது. ஏன்னா என்னுடைய உறவினர்கள் கூட அந்த உரிமை தொகையை வாங்குறாங்க, என் குடும்ப உறுப்பினர்கள் கூட அந்த உரிமை தொகையை வாங்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தை உண்மையாகவே அது கண்டிக்கத்தக்கது, மிகவும் கண்டிக்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ சாமக வந்து பாஜக கூட இணைஞ்சது அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதாவது என்னைக்கும் இல்லாத ஒரு மாற்றம், திடீர் ஒரு மாற்றம். நைட்டு வந்து ஒரு 2 மணிக்கு எனக்கு தோணுச்சு, உடனே நான் அண்ணாமலைக்கு வந்து ஃபோன் எடுத்து பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து பொறுப்புக்காக அங்கே பொறுப்பாக போறேன் அப்படின்னு மானே தேனே பொன்மானே, இப்போ வேற குணா பாடல் வேற ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல இவரு கொஞ்சம் மானே தேனே பொன்மானே வந்து ஆட் பண்றாரோ அப்படின்ற ஒரு கருத்து, நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அது அவருடைய சுய விருப்பம் தான். அதில் நம்ம போயிட்டு எந்த விதமான விமர்சனத்தையும் அதிகமாக வைக்க முடியாது. ஏன்னா அவர் 2007 கட்சி தொடங்கியிருக்காரு.
கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அப்படிங்கிறத வந்து கடந்திருக்காரு. அதற்குள்ள அவர் மற்றது முடிவெடுக்கிறதெல்லாம் பரவாயில்ல, அவர் இந்த சொன்ன விளக்கம் தான் நகைப்புக்குரியதாக இருக்குது. அந்த 2 மணிக்கு எனக்கு எந்திரிச்சேன், நான் மனைவிட்ட கேட்டேன், மனைவி சேர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஜனநாயகம், ஒரு கட்சி நடத்தும் போது உங்களை நம்பி அது எவ்வளோ பேராக வேணாலும் இருக்கலாம், அது லட்சக்கணக்கான பேராக இருக்கலாம், 2 பேராக கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த நபர்களுக்கு உங்களுடைய முடிவில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒப்புதல் தன்மை இருக்குது. ஏன்னா உங்கள் கூட இவ்வளோ நாட்கள் கூடவே இருந்திருப்பாங்க, அவங்களோட பணிகள்லாம் மறந்துட்டு கட்சி பணிகளுக்காக நேரத்தை செலவிட்டிருப்பாங்க, தன்னுடைய பணத்தை செலவிட்டிருப்பாங்க. இது மாதிரி உள்ளவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அதை தாண்டி நான் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டா அதில் ஏன் முடிவு தான் அப்படிங்கிற இடத்த வந்து கட்சிகள் அதை ஃபாலோ பண்ணுறது சரியானதாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, கட்சியை பார்த்து மற்றவங்க கொந்தளிக்கிறாங்க, மற்றவங்க ஏதாவது ஆப்போசிட்டா பேசுறாங்கன்னா பிரச்சனை இல்லை, கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகளே வந்து கொந்தளிக்கிறாங்க. சமத்துவ மக்கள் கட்சியில எங்களை கேட்காமே வந்து தலைவர் வந்து முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு நிர்வாகிகளை, சக நிர்வாகிகளை கூட மதிக்காதவரா சரத்குமார்? அதாவது மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து விமர்சனங்கள்மா. மற்றவர்கள் வந்து ஏன்னா அவங்க அந்த களத்தில் நின்று பார்க்கல, என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவர்களுக்காக உழைக்கலை, அவருடைய பயணத்தில் பங்கேற்காதவர்கள் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வேற, அது வேற. அதை நான் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன். அது எந்த தளத்தில் இருந்தாலும் கூட இல்லாதவங்களுக்கோ அது இல்லாதவங்களுக்கு பேசுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அது. ஆனால் இந்த கூடவே பயணிச்சவங்களோட ஒப்புதல் இருக்கா, அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, அவங்க நம்மளை வந்து இந்த கட்சியோட இணைக்கிறதுக்கு அவங்களோட விருப்பத்தையும் கேட்போம், ஒரு கலந்துரையாடலே இல்லாமல் செய்கிறாங்க பாருங்கள். இதுதான் பெரும்பான்மையான கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. அதற்கு வந்து சரத்குமார் அவர்களும் ஒரு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. நான் தன்னிச்சையாக தான் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத தன் குடும்ப நபர்களோட மட்டுமே பேசி முடிவெடுத்து கூட்டணியிலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே எல்லாருமே முடிவெடுத்தா அப்போ கூட நிற்கிறவங்களுக்கு என்ன, அவங்க உழைப்புக்கு என்ன மரியாதை கொடுக்க போகிறீங்க? உங்களுக்காக கட்சி கொடியை தூக்கிட்டு தெரு தெருவாக அலைஞ்சிருக்காங்க, போஸ்டர் ஓட்டியிருக்காங்க, பேனர் ஓட்டியிருக்காங்க, உங்கள் கூட்டங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, உங்களுக்காக என்னென்னவோ செய்தவர்களுக்கு நீங்கள் ஒரு சதவீதம் கூட மதிப்பு கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது அரசியலில் அது ஒரு எல்லா இடத்துலையும் உள்ள ஒரு இலக்கணமாக தான் இருக்குது, ஒரு புரோட்டோகால் மாதிரி செயல்பட்டு இருக்கு. அது மாறணும் அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி ஆள் நினைக்கிறோம். அவர் முடிவு என்ன வேணாலும் எடுக்கலாம், அதில் நம்ம போய் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அவர் பல காரணம் சொல்லலாம். இதை நினைச்சேன், அதை நினைச்சேன், அது நடக்கலை, இது நடக்கலை அப்படின்லாம் காரணம் சொல்லலாம். அப்படி இருந்த போதிலுமே அவர் அப்படி பிரித்து பார்க்கும்போது அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் தான். ஏன்னா அவர் ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, ஒரு முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு. அப்படிங்கும் போது ஒரு அதிகாரத்தை அனுபவித்த ஒரு அரசியல்வாதி தான். ஒரு நடிகராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட எல்லாராலையுமே 2 பதவிகளை வகித்திருக்க முடியுதானே? இல்லை, ஒரு சில நடிகர்கள் தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது அது வேற, அந்த ட்ராக்குள்ள நான் போகலை. அவருடைய தன்னிலை இந்த விளக்கம், இந்த நடு இரவில் முழிச்சேன், அதெல்லாம் அவர் தேவையில்லாமல் அவர் பரப்புறது வந்து மற்ற கட்சிகளுக்கும் தான் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை இங்கே எல்லாம் இங்கே விளக்கமாக வெளிப்படையாக சொல்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் இப்போ சொன்னீங்க நடிகர்கள் எல்லாருமே வந்து பெரிய பெரிய இடங்களை அரசியலில் பார்க்கறது இல்லை அப்படின்னு. அந்த வரிசையில் இப்போ தளபதி விஜயா இருந்தவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அப்படின்னு மாறி இருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அவர் பண்ண ஒரு காரியம், இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல மேம், அது வந்து நம்ம ஊர்ல ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. இப்போ தேர்தலை முன்னிட்டு அதை பாஸ் பண்ணிருக்காங்க அந்த பில்ல. யாருமே குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆளா நம்ம விஜய் வந்து குரல் கொடுத்திருக்காரு. ஸோ இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரு அகெயின்ஸ்டா பேசினது யாரை பார்த்தீங்கன்னா, தேசிய அளவுல ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துருக்கிற பாஜக அந்த ஒரு அரசாங்கத்தை பார்த்து. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அவருக்கு ஆரம்பத்திலே அப்படின்னு? தைரியம்லாம் கிடையாது, அவருக்கு இன்னுமே புரிதல் வரலைங்க. இது வந்து பொதுவாக நுட்பமாக எல்லாத்தையுமே படித்து ஒரு அறிக்கை கொடுக்குறாருந்த கூட அதில் உள்ள சாதகங்களையும் பாதகங்களையும் பிரித்து பகுத்து ஆய்வு பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ இந்த அரசியல் நுட்பமே இன்னும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அவர்கிட்ட நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் சரி சொல்லுங்கள், எதனால் நீங்கள் இந்த பிளவுவாதம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்கீங்களே, அதில் என்னத்தை நீங்கள் கண்டிங்கன்னு போய் கேள்வி கேட்டு பதில் வாங்கிடுங்க பார்ப்போம். 4 வரியில் சுருக்கி சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய டாபிக். ஏன்னா வந்து சமயத்தின் அடிப்படையில் ஒரு குடியுரிமை அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ மதத்தை அடிப்படையாக கொண்டு பிரிவினை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் தலைமுறைக்கு அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி சரி இதையே ஏன் அரசாங்கம் செய்திருக்கணும், இதோட நன்மை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் சொல்லி இதில் யாராவது இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்களா, அவர்களுடைய பாதிப்பு என்னங்கிறதையும் விளக்கணும். ஆனால் இங்கே பாதிப்பு அப்படி விளக்க முடியலை. அந்த விளக்கத்தை வந்து சரிவர மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம ஒரு நீட் அரசியல் மாதிரி
எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் உள்ள நுட்பங்களை விளக்கமாக தெரியறது இல்லை. இப்போ நீட்டாக இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ளது நம்ம மாநிலத்துக்கு எப்படி இல்லாமல் போக முடியும், அப்போ சட்டப்படி அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அந்த சாத்தியக்கூறுகள் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறத நோக்கி மக்களை சிந்திக்க வைக்கணும். இது வந்து என்னை போன்ற இப்போ அரசியல் பற்றி நம்ம புரிதலோடு இருக்கிறதுனால பொதுவாக சரியில்லை இது சரி அது ஓகே அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறத வந்து அவங்க பேச தொடங்குறாங்க. நுட்பமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது விஜய் அவர்கள் வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி 2019 அப்போதுலேருந்து இது ஒரு விவாத பொருளாக கருதப்படும் போது அதற்கு வந்து எதுவுமே யோசிக்காமல் எதுவுமே படிக்காமல் எதுவுமே தெரியாமல் உடனடியாக அறிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னொன்று அவர்கள் சிறுபான்மையினரை மையப்படுத்தி தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம். இதில் அரசியல் நோக்கம் தான் இருக்கே தவிர இதில் உண்மையாகவே யார் பாதிக்கப்படுறான்னு யாருமே சொல்லலை. ஏன்னா அந்த குடியுரிமையில் வந்து சிறுபான்மையினராக கருதப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை உண்டுன்னு போட்டிருக்கு. அங்கே என்ன நுட்பம் இருக்குங்கிறத பொதுவாகவே இங்கே யாருமே தெரிஞ்சுக்காம ஒரு அரைகுறை அறிவோடு தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை சரின்னு சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. இதில் உள்ள சாதகங்களையும் சொல்லணும், பாதகங்களையும் சொல்லணும். இதனால் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை எந்த அரசியல் தலைவர் கொடுக்க முடியுமோ அவர்களோட கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் கொஞ்சம் நேரம். அந்த மாதிரி யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். விஜய் அவர்கள்ட்ட அந்த அரசியல் புரிதல் என்பது அந்த கட்சி தொடங்கினதுலேருந்தே அவருடைய புரிதல் வேறு விதமாகத்தான் இருக்குது. ஆன்லைனில் உறுப்பினர் சேர்த்து அதை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய 50 லட்சம் உறுப்பினர் வந்து ஜாயின் பண்ணிட்டதா சொல்றாங்க. நானும் ஆன்லைன்ல ஓபன் பண்ணி 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு கவலையா இல்ல ஒரு ஆதங்கமா அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. நேத்திக்கு வந்த கூத்தாடிகள் பின்னாடி எல்லாம் மக்கள் போனா அப்போ அரசியல் அந்த ரியல் அரசியலுக்கு என்ன நிலைமை ஆகும்? 40 ஆண்டு காலமா நான் இருக்கேன், கல்லால் அடிப்பாங்கன்னு சொன்னாரா? அதுதான், அதை சேர்த்து சொல்லுங்க. இதை சொல்லிட்டு நான் வெளில போனா என்ன கல்லால் அடிப்பாங்கன்னு வேற சொன்னார்ல, அதை சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு உண்மையிலேயே ஒரு அரசியல் களத்தில் பல ஆண்டுகளாக இருந்து கடின உழைப்பை கொடுத்து மக்களுக்காகவே காலத்தை குடும்ப வாழ்க்கையில் கூட அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் கவனம் செலுத்த முடியாமல் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை. உண்மையாக சொல்கிறேங்க, நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். அரசியல் களத்தில் களமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பலர் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம குறிப்பிடணும்னா அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் சீராக இல்லாமல் இருக்காங்க. இது மாதிரியான தலைவர்கள், இது மாதிரியெல்லாம் மக்களுக்காக உழைத்தவர்கள், உழைக்கின்றவர்கள்லாம் இருக்கும்போது இங்கே வந்து என்னுடைய புகழ் இருக்குது, என்னுடைய புகழை வச்சு நான் வந்து ஒரு அரசியல் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது, நான் தான் சொல்கிறேன். எங்கள் அரசியல் அப்படிங்கிறதோட வடிவத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதுக்கு இந்த துறை சார்ந்தவங்களுக்கு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் அவர்களுடைய பங்கேற்பு சரியானதாக இருக்கணுங்கிறது தான். நான் இப்போது வேல்முருகன் அண்ணன் சொன்ன மாதிரி வெளிப்படையாக கூத்தாடிகள் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் யார் பின்னாடி வேணாலும் போங்க, ஆனால் அந்த நீங்கள் பின்னாடி போகிற நபர் அவர் எதை எடுத்து முன்னாடி வைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுவே தெரியாமல் குருட்டாம்போக்கில் யார் பின்னாடி வேணாலும் அவங்கள வந்து ஒரு 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 நடிகராக சினிமாவில் திரையில் மட்டும் பார்த்த ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு அரசியலில் அவர் பின்னாடி போகாதீங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அவர் வந்து அரசியலுக்குள்ளே வரட்டும், கொள்கைகளை விளக்கட்டும், மக்கள் சார்ந்த பணிகளை என்ன மாதிரி செய்கிறாருன்னு சொல்லட்டும். எதுவுமே இன்னும் அவங்க அறிவிக்கலை. அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது அந்த ஃபேம், அந்த புகழ் அப்படிங்கிறத வந்து மட்டுமே நோக்கி அப்படியே பறந்துட்டு இருக்காங்க. அது கிடையாது அரசியல். இன்னைக்கு இளைஞர்களுமே தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு சொல்கிற 50 லட்சம்லாம் சும்மா கதைங்க. அது வந்து ஒரு 1 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு கூட 50 லட்சமாக மாற்ற முடியும். உங்களுக்கு தெரியாததா? யூடியூப் சேனல் தானே நீங்கள், இதில் வியூஸே நம்ம உருவாக்க முடியும், இதில் எல்லாத்தையுமே அதிகப்படுத்த முடியும். முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐடி துறையை சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லி அதை களத்தில் இறங்கி உண்மையிலே நீங்கள் உறுப்பினர் படிவம் கொடுத்து களத்தில் இறங்கி இந்த ஒன்றியத்தில் இத்தனை பேர், இந்த நகரத்தில் இத்தனை பேர், இந்த மாநகரத்தில் இத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க, இவங்க எல்லாம் இத்தனை வயசுக்குள்ளவங்க, இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை பேர் 45 வயசுக்கு மேலே, இத்தனை பேர் 55 வயசுக்கு மேலே, இது மாதிரி ஒரு முழு டேட்டா எல்லாமே நீங்கள் களத்தில் இறங்கி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களாம் நம்புவோம். அதை விட்டுட்டு ஆன்லைனில் உள்ளது சொன்னால் நான் 1 கோடின்னு சொல்லிடுவேன். ஏன் சொல்லக்கூடாது? அவரை விட சீனியர் தானேங்க நாங்கள், அதனால நாங்கள் 1 கோடின்னு சொல்லிட்டு போவோம். என்னோட கட்சியில் 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன் தான். அடுத்து
விஜய் ஓரளவுக்கு சினிமா விட்டு நான் அரசியலுக்கு முழு நேரமா போக போறேன் அப்படின்னு சொல்லும் போதே சினிமா பகுதியில வந்து பல பேச்சு இந்த மாதிரி விஜயோடைய இடத்த வந்து பிடிக்க போறது இவர்தான் அப்படின்னு சிவகார்த்திகேயனை சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயுமே வந்து முழுசா அரசியல்ல ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி போன வருஷம் நினைக்கிறேன் மாணவர்களுக்காக ஒரு சிறப்பான விழா ஒன்று நடத்தினாரு. இப்போ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து அவருடைய நற்பணி மன்றத்துல நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே விஜய் என்ன பண்ணாரோ, விஜய் எப்படி நடந்து வந்தாரோ அதுல இருந்து ஸ்டேஜ் மேல நிக்கிற வரைக்கும் முழுமையா அதையே அப்படியே காப்பி அடிச்ச மாதிரியான ஒரு உருவம் தான் பாக்குறவங்களுக்கு கிடைக்குது. சந்திரமுகியாவே மாறிட்டாரா? சோ சிவகார்த்திகேயன் இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவரும் வந்து அரசியல்ல வந்துருவாரோ, ஒருவேளை இப்படி புது முகங்கள்லாம் வராங்க இல்லையா அரசியலுக்கு, அப்போ காலப்போக்குல தமிழகத்துல திராவிட கழகம் அப்படின்ற விஷயங்களே இல்லாம போயிடுமா? என்ன நடக்குது? இல்ல அவ யாரு வேணாலும் வரலாம் சகோதரி, நீங்க யாரு வர வேண்டாம்னு சொல்லல, யாரு வேண்டுமானாலும் வரலாம். ஆனா இங்க மக்களுடைய ஆதரவை பெற்று இங்க ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படணும், ஒரு கவுன்சிலரானாச்சும் தேர்ந்தெடுக்கப்படணும், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறினாதான் அவங்க ஒரு அரசியல்வாதியாக முழுமையானவர்களாக மாற முடியும். அதற்கான முயற்சியில இறங்குறாங்க அப்படின்னா அது தவறு இல்லை, இறங்கட்டும். ஆனா நீங்க இந்த மாதிரி நடிகர்லாம் வராங்க, இந்த இவங்க இடத்த அவங்க பிடிச்சிருவாங்க, அந்த யார் இடத்தையுமே யாருமே பிடிக்க முடியாது. இல்ல நீங்க இன்னைக்கு வரைக்கும் யாராவது இந்த இடத்த பிடிச்சிட்டாங்கன்னு நம்மளால 100% நம்ப முடியுமா? சரி, இப்ப நடிப்பு துறையில எடுத்துக்குவோம். சிவாஜி அவர்களோட இடத்தை யார் பிடிச்சா சொல்லுங்க? யாராலையுமே பிடிக்க முடியாது. இல்ல நடிகர் திலகம்னா அவர்தான், அவரோட இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியாது. அது மாதிரி தானே இப்போ சினிமா துறை அப்படிங்கிறதுல வந்து இவங்களோட நடிப்பு வேற ரகம், அவங்களோட நடிப்பு வேற ரகம், இவங்க வேறு விதமான ரசிகர்கள் கொண்டவங்க, அவங்க வேறு விதமான ரசிகர்கள் கொண்டவங்க, அதனால இவங்க இடத்த அவங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. விஜய் அவர்களும் வந்து தற்காலிகமான முடிவாக கூட இருக்கலாம், அரசியலுக்கு வரும்போது அவர் எடுத்திருக்க முடிவாக கூட இருக்கலாம், பின்னர் அவர் சினிமாவுக்கு கூட போகலாம். அதனால அவசரப்பட்டு நம்ம முழுமையாக அவர் சினிமாவிலேருந்து வந்துட்டாருன்னு நம்ம பேசாதீங்க, உங்கள் ரசிகர்கள்லாம் பாவம். ஏன்னா எல்லார்ட்டையுமே நம்ம பேசும்போது விஜய் அவர்கள் சினிமாவில் நடித்தாதான் எங்களுக்கு அவரை பிடிக்கும், இல்லாட்டினா அவர் எங்களுக்கு பிடிக்காதுன்னு ஓப்பனாகவே சொல்ல தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவரோட ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க சினிமாவில் அவர் நடிக்கிறத பார்த்து அவரை பின்தொடர்ந்துக்கிட்டு அந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு அந்த பாடலை ரசிச்சுக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய கூட்டம் தானே. வேறு எதன் மூலமாக அவர் ரசிகர்களை உருவாக்கல, சரியா இல்லையா? சரி சரி. இப்போ ராஜேஸ்வரி பிரியா வந்து பேசிட்டு இருக்கேன், என்னை பற்றி நான் பேசுகிறத ஒரு 10,000 பேர் கேட்குறாங்கன்னா நான் அரசியல் குறித்து பேசுவதை பார்த்து என்னை பார்க்குற நபர்களாக தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும், நான் வேறு எந்த துறையிலும் இல்லைல்ல. அது மாதிரி இப்போ நான் திடீர்னு நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ என்னோட டான்ஸை வந்து ரசிக்கிறதுக்கு இங்கே யார் வருவாங்களா நல்லா சொல்ல முடியாது, கரெக்டாக ஆர் நாட். அதனால் அவருக்கு அது மாதிரி அந்த துறையில் இருந்தார், அது வரைக்கும் ரசித்தாங்க. அவர் ஒரு வேறு ஒரு துறைக்கு வராரு, அந்த துறை சார்ந்து அவருக்கான ரசிகர்கள், அரசியல் சார்ந்த தொண்டர்கள், அங்கே ரசிகர்கள் இங்கே தொண்டர்கள், இங்கே தொண்டர்களை வந்து எப்படி வந்து தக்க வச்சுக்கணும், எப்படி கொண்டுட்டு வரணும், அதெல்லாம் இருக்குது. இது ஒரு பெரிய டாபிக். இது வந்து உங்களுக்கு வளர வளர இன்னும் நிறையவே டேட்டா கிடைக்கும், நம்ம பேசுவோம் நிறையா. கண்டிப்பா பேசுவோம். நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் வந்து பறிபோகி விட்டது இல்லையா? சோ வந்து இப்ப இந்த சின்னத்தை வந்து மீட் எடுப்பாங்களா மாட்டாங்களா? ஒருவேளை மீட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படி அவங்களுக்கு என்ன சின்னம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க உங்களால கற்பனை பண்ண முடியுதா? நான் நாம் தமிழர் பத்தி பேசுறதே இல்லைங்க, ஏன் நீங்க என்கிட்ட இந்த கேள்வி? அதாவது சின்னம் அப்ளை பண்றதுக்குன்னு கால அவகாசம் முன்னதாக நீங்க முடிவெடுத்து எடுக்கணும். எல்லாத்துலேயுமே நான் வந்து பிரதமராகவே இருப்பேன், நான் ஒரு பெரியாளாகவே இருப்பேன், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு தோரணை இருக்குது பாருங்க, அது வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தாது. ஏன்னா உங்களுடைய சின்னத்தை நீங்கள் கொஞ்சம் முன்னதாகவே அங்கே வந்து அவங்க டைம் பீரியட் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்மளும் அரசியல் கட்சியாக இருக்கும்போது சென்ற தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் நாங்கள் ஒரு சின்னம் வாங்கி தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக 21 பேரை நிறுத்தணும். ஒரே சின்னத்தில் தான் நிறுத்தணும். அந்த சின்னத்தை நாங்கள் முன்னதாகவே அப்ளை பண்ணோம், எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 3 ஆப்ஷன் கேட்பாங்க, அதில் முதல் சின்னமாக இதை போடுறோம், 2, 3ன்னு சின்னம் கொடுப்போம், அதில் இது வந்துடும். இதுதான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பார்ட்டி, அங்கீகாரப்படுத்தப்படாத கட்சியோட நிலை. இதை நீங்கள் தான் முன்னேற்பாடாக பண்ணி வச்சுக்கணுமே தவிர இதில் இப்போ மற்றவர்கள் மேலே குறை சொல்கிறதுங்கிறது, அரசியல் முலாம் பூசுறதுங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய தம்பிகள் இருக்காங்கல்ல பாவம், அவர்களை ஏமாற்றுகிற வேலை. அவங்க அறியாமையில் இருக்காங்க, ஆகா அண்ணனை சாய்க்க பார்க்குறாங்கடா, நம்மளை இல்லாமாக்க பார்க்குறாங்கடா அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, அது கிடையாது. உங்கள் அண்ணன் ரொம்ப மிதப்பில் இருக்காரு, நம்ம மீறி எதுவுமே நடக்காதுங்கிற ஒரு அகங்காரம். அந்த அகங்காரம் தேர்தல் ஆணையத்திட்ட நீங்கள் காட்ட முடியாது. நீங்கள் அந்த அகங்காரத்தை மைக்குக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசி வளரிட்டு இருக்கீங்க, ஏதேதோ பேசுகிறீங்க, அதில் காட்டலாமே தவிர நீங்கள் ஒரு செயல்பாடு சிஸ்டமாக செயல்படுகிற இடம் அங்கே நீங்கள் கொடுத்தா கொடுத்து தான் ஆகணும்.
நீ அந்த வேற யாரோ அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அதற்கு முன்னதாக ஒரு நாள் முன்னதாக நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தானே. அதை யாரும் மறுக்க போறதில்ல, அதை யாரும் உங்கள்ட்ட இருந்து பறிக்க போறதில்ல. அப்போ தவறு நம்ம மேல வச்சுக்கிட்டு அரசியல் முலாம் பூசி நம்மளை வந்து ஒழிக்க பார்க்குறாங்கடா தம்பி, நீங்களாம் பார்த்துங்கடா அப்படின்னு நீங்கள் சீன் போடக்கூடாது. அந்த சீன்லாம் வேண்டாம். உங்கள் தவறு உங்களோட ஆணவ போக்குன்னு சொல்லலாம். இப்போ சீமான் அவர்களோட ஆணவ போக்கு தான் இத்தனை பேரோட உழைப்பையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். அவரை நம்பி போகக்கூடிய கூட்டம் வந்து மிகவும் நல்லவர்கள், ரொம்ப நல்லவங்க. ஏதோ நம்ம மொழிக்காகவும் மக்களுக்காகவும் செய்யணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சொந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டமாக திரண்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு அவர் தகுதியானவரா, அவர் பின்னால் போகலாமா, அது சரியானதா அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அந்த ஆய்வு மிகவும் முக்கியமான ஆய்வு, நீங்கள் செய்தே தீர வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், வளர்ச்சி அப்படிங்கிறதுல வந்து 2 விதமாக இருக்குது. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அவருடைய வளர்ச்சி உங்களால் தான். இந்த இளைஞர்கள் இருக்காங்களே தம்பிகள் கூட்டம், அந்த தம்பிகள் உருவாக்கின வளர்ச்சி தான். அவர்களுக்கு நாங்கள்லாம் தமிழர்களா தெரியலையா? இவர் வந்து ஒரு மொழியை வந்து பிரித்து ஆள்ற சூழ்ச்சியை பயன்படுத்தி உங்களை உணர்வுபூர்வமாக பேசி நரம்பு புடைக்க பேசி கண்ணாடியில் நின்று பார்த்துட்டு நரம்பெல்லாம் புடைக்குதா பரவாயில்ல, அவர் எப்படி டைரக்டராக இருந்து ஒரு திரைப்படத்தை வந்து இயக்குறதுக்கு ஒரு ஹீரோவுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்து அந்த தத்ரூபமாக அந்த நடிப்பை கொண்டுட்டு வந்து திரையில் காட்டுவாரோ, அதே போல் தன்னை மெருகேற்றி அவர் சிறந்த இயக்குனர் என்பதனால மேடையிலையும் தன்னை ஒரு இயக்குனராக, இனி இயக்குனராக இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி அவரை வெளிக்காமிச்சு உங்களை அட்ராக்ட் பண்ணி ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு. இந்த கூட்டம் நிச்சயமாக வெளியேறணும், அங்கேருந்து வெளியில் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏமாற வேண்டாம், போதும். இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நான் சொல்லலை, இப்போ கூட இருந்தவரே போன வாரம் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருல்ல, பார்த்தீங்கல்ல, வெளியில் வந்துட்டு ஏன் கட்சி ஓன் கட்சிப்பான்னு சொன்னார். இப்போ ஏன் கட்சி போடா, என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யாரும் எதுவும் பேசக்கூடாது போடா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மிக வருத்தத்தோடு பேட்டி கொடுக்குறாங்களே. இது மாதிரி 1 2 இல்லை, பலர் வந்து பேட்டி கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஓரளவு தானங்க உண்மையெல்லாம் அடக்கிக்கிட்டு இப்போ மறைச்சிக்கிட்டு இருக்க முடியும், அதுக்கு மேலே வெளியில் வந்துருவாங்கல்ல, அதுதான். சாட்டை துரைமுருகன் சொன்ன விஷயத்த நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க சீமானே எங்க சின்னமா வச்சு களத்துல இறங்குவோம் அப்படின்னு. ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நபர் தான் நீங்க சொன்ன பெயர். அவர் பெயரை கூட நான் உச்சரிக்க விரும்பலை. ஆனால் அவர்கிட்ட நேரடியாகவே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். எதுக்குன்னா, என்னை பற்றி அவதூறு பரப்பி அவர் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. லியோ திரைப்படத்தில் பாடல் வரியை நீக்கினதுக்கு உயர்திரு அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து என்னோட பேரை சொல்கிறதுக்கே அடைமொழியெல்லாம் போட்டு சொல்லியிருக்காரு. அதே அவர் நான் சீமான் பற்றி பேசுகிறேன்னா, அதனால் என்னை பற்றி அவதூறு பரப்பணும்னு ஒரு வீடியோ போடுறாரு. நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன சகோதரரே இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சீமான் அவர்களை பற்றி பேசினா நாங்கள் அப்படி தாங்க போடுவோம். அப்படியா, சரிங்க சரிங்க, கடவுள் இருக்காரு பார்த்துக்குவார் உங்களை அப்படின்னு நான் வச்சுட்டேன். இது சொன்னது சாட்டை துரைமுருகன். ஓகே. அப்போ அவரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, யாரை பற்றி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் இகழ்ச்சியாக பேசலாம், இழிவாக பேசலாம். ஒரே நோக்கம், பணம் வெளிநாட்டிலேருந்து வருதா, அந்த பணத்தை எப்படி சேர்க்கணும், அந்த பணத்தை எப்படி நம்ம வச்சுக்கணும், இது முழுவதுமாக அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகுது. விசாரணைகளும் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும், சட்டப்படி விசாரணைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வருமானம் ஈட்டும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மிகவும் கீழ்த்தரமான மனிதர். மீண்டும் சொல்கிறேன், இந்த மாதிரியான முகத்தை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கிறத இந்த இளைஞர்கள் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏமாத்து வேலை செய்யக்கூடிய நபர்களை கூடிய ஒரு விரைவில், ஏன்னா நம்ம இளைஞர்கள் வந்து அறிவாளி தான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நாட்டு ஒரு தமிழ் குறித்து பேசும்போது ஒரு அவங்க பேனர் வச்சிருக்கிற தலைவர் அப்படி அவரை வைத்து கொண்டு வியாபாரம் செய்கிறது. இதனால வந்து இவர்கள் இப்போ நல்லவங்கன்னு சொல்லி ஏமாந்து போய் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நடிப்பு மட்டும்தான் இவங்களோட உச்சக்கட்ட வேலை. இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியோ சீமானோ இந்த சாட்டை துரைமுருகனோ இன்னும் கூட உள்ளவங்க எல்லாமே மக்களை முழுவதுமாக ஏமாற்றி ஒரு நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், நான் கையெழுத்து போட்டுருவேன், நான் என்ன பண்ணுவேன் முதல்லன்னு கேட்டால் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஐயோ, பெரிய நகைச்சுவையெல்லாம், அவரோட நகைச்சுவையெல்லாம் கேட்டால் எப்படி தான் கூட இருந்துக்கிட்டு இந்த பேச்சாற்றல்ங்கிற ஒரே விஷயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. அது வந்து நிரந்தரமானது கிடையாது. அடுத்த எலெக்ஷன்லலாம் ஒன்றுமே இருக்காது. சின்னத்தினால இல்லை, அவரோட பேச்சினாலையும் செய்கைகளாலும் செயல்களாலையுமே அவருடைய கூட்டம் குறைந்து விட்டது. அவருக்கு மவுசு போயிட்டு தெரிஞ்சு போயிட்டு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வேலைகள்லாம் இப்போ வெளியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் திமுக 39 தொகுதியிலையும் வந்து வெற்றி அடைவாங்க அப்படின்னு தேர்தல் அந்த வாக்கு கணிப்பில் வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து பாஜக தமிழகத்தில் நுழையிறதுக்காக முழு மூச்சில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது
திமுகக்கு 39 இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நான் தேர்தல் வியூகங்களின் அடிப்படையில பேசுறதே இல்லை சகோதரி. ஏன்னு கேட்டா இறுதி நாள் வரைக்குமே இங்க வந்து அரசியல் களம் வித்தியாசமான கோணங்கள்ல பரிணமிக்கப்படும். உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒவ்வொரு நாளும் இப்போ அரசியல்னு தேர்தல் தேதியே அறிவிக்கப்படலை. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சார முறைகளாக இருக்கட்டும், நுட்பங்களாக இருக்கட்டும், எல்லாமே வேறு வேறு விதமாக இருக்கும். அதனால இன்றைக்கு நீங்கள் ஆய்வு அது குறித்து நம்ம பேச முடியாது. இந்த ஆய்வுகள்லாம் தலைகளாக புரட்டி போட்ட தேர்தலும் இருக்குது. நம்ம அதனால இந்த ஆய்வுகள் அப்படிங்கிறத வந்து திணிக்க வேண்டாம். திணிக்க யாருக்கிட்டையும் போய் இதுதான் வருமா, இப்படி தான் வருமா, நம்ம ஓட்டை ஏன் வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திணிக்கிறத வந்து நான் விரும்பலை. அதை எந்த ஊடகமுமே செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் நடக்க போகுது, முடிவு வெளிவர போகுது. இதற்கு முன்னால் நீங்கள் வியூகங்களை வெளியிடுறங்கிற அடிப்படையில் மக்கள்கிட்ட ஒரு இன்டைரக்டான ஒரு மூளை சலவை நடத்தப்படுகிறதா நான் பார்க்குறேன். அது எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி, அது இந்த கட்சி 18% வாங்குன்னு சொன்னாலும் சரி, இது 39 தொகுதி வெல்லுன்னு சொன்னாலும் சரி, இது 35%, இது எதுவுமே வேண்டாங்கிறேன். மக்கள் நிச்சயமாக ஓட்டு போட போகிறாங்க. அதனால நமக்கு முடிவும் தெரிய போகுது. இதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இந்த வேலை எதற்கான வேலை? இந்த வேலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட திணிக்கிறது. இப்படி தான் வரப்போகுது, இப்படி தான் வரப்போகுது சொல்லும் போது ஓ அப்படியான்னு சொல்லி அவர்களை அந்த ஓட்டு போடுறதுக்காக தூண்ட வைக்கிறதுக்கான ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன். மீடியா வந்து இந்த வேலையை உண்மையாகவே செய்யக்கூடாது. நீ செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த தொகுதியில் என்னென்ன இன்னும் அவங்க செய்து முடிக்காமல் இருக்காங்க, அவங்க பணிகள் என்ன, அந்த பணிகளை ஏன் செய்யலை, இப்போ அது மாதிரியான கேள்விகள், அது குறித்து விளக்கங்கள், அதற்கான காரணங்கள், இதையெல்லாம் மீடியா எடுத்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேசலாம். மக்கள் பிரச்சனைகளையும் மக்களோட இன்றைக்கு நிலையில் என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதை ஒரு எம்பியால் சரி செய்ய முடியுமா? ஒரு எம்பி அப்படிங்கிறவங்க யார்? எம்பியோட அதிகாரம் எது வரைக்கும் இருக்குது? அவங்க போய் பாராளுமன்றத்தில் என்ன வரைக்கும் பேசலாம்? அவங்களோட உரிமை என்ன? நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு சட்டம், நம்ம ஒரு சட்ட திருத்தம் செய்கிறோம்னா கூட ஒரு எம்பி வந்து அதில் ஐடியா கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க பவர் இருக்குது. அப்போ அந்த பவரை அவங்க பயன்படுத்துகிறாங்களா? தன்னுடைய தொகுதியை தாண்டியுமே ஒரு தமிழகம் முழுவதுமான ஒரு பிரச்சனையை கூட எந்த எம்பி வேணாலும் கையில் எடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கெல்லாம் அதிகாரம் படைத்திருக்காங்க. அப்போ அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஏன் பயன்படுத்தலை, எப்படி பயன்படுத்துவாங்க? புரியுதா உங்களுக்கு? இந்த 13 ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பிகளில் யார் யார் நல்லா செயல்பட்டிருக்கா, யார் யார் சரியாக செயல்படலை, இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஊடகங்கள் வெளிக்காட்டணும். அதுதான் ஒரு நாளைக்கு ஒரு நாளை அரசியல் முறையில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இங்கே எதுவுமே செய்யப்படலை. இன்னைக்கு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 30% எம்பி வந்து கிரிமினல் ரெக்கார்டு உள்ளவங்க தான். இதெல்லாம் சொல்கிறதுக்கே ஆள் கிடையாது. எப்படி இருக்குது சொல்கிறதுக்கு? எப்படி இருக்குது? இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் படித்தா மட்டும்தான் நீங்கள் தேர்தலையே கண்டெஸ்ட் பண்ண முடியும். டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேர்தலையே கண்டெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இருக்குது. நிறைய நாடுகளில் நிறைய முறைகள் பின்பற்றப்படுது. ஆனால் இந்தியாங்கிற நாட்டில் 30லேருந்து 35% வரைக்கும் கிரிமினலாக உள்ள எம்பிக்கள் தான் இருக்காங்க. இதையெல்லாம் வந்து ஒரு இளைய தலைமுறையோட அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் புகுத்தணும்னு நினைக்கிறேன். அறிவார்ந்த அரசியலை பாருங்கள். இன்றைக்கி ஒரு எம்பி வந்து எப்படி வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு தன்னால் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும்னா எத்தனை தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, அங்கே எத்தனை வாட்டி பேசியிருக்காங்க, எத்தனை வாட்டி அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு எலெக்ஷன் வருது, ஆனால் அது என்ன எலெக்ஷன்னே தெரியாது பாதி பேருக்கு. நினைக்கிறீங்களா நீங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு? கிடையாது. அப்போ இந்த வேலைகளெல்லாம் ஊடகங்கள் செய்யாமல் எந்த கட்சி வரும், எந்த சின்னம் வரும், எது வரும், இது வருமா, அது வருமா, இந்த வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து உண்மையாகவே இந்த நாட்டை திருத்த முடியுமா, இந்த நாட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருமா, யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நினச்சி பார்க்கவே ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பணம், ஓட்டு, இந்த மாதிரி திணிக்கிறது, பத்திரிகைகள் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூ எடுக்கிறது, வேறு இஷ்யூ எடுக்கிறது, இஷ்யூக்கு மேலே இஷ்யூ, அப்புறம் அந்த இஷ்யூக்கு இன்னொரு இஷ்யூ. இந்த சினிமாவில் இந்த அரசியலில் காட்டுறது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நிஜத்துலேயுமே பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அரசியல் வரணும்னு நான்லாம் ஆதங்கப்படுறேன். அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். மக்களுக்கான குரலாக ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் ஒலிக்க தொடங்குங்க. அதை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான வழியை ஊடகங்கள் முதல் ஸ்டெப் பண்ணலாம். நான் சொன்ன வேலைகளை பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க யூடியூப்ல நான் பண்ணுங்க. நிச்சயமா இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறமா எங்களுக்கும் அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் ஓகே இப்படியும் பண்ணலாம். ஏன்னா நாளைய சமுதாயம், நாளை இளைஞர்கள் வரப்போறாங்க இல்லையா, நாளைய அரசியல். ஸோ அதுல ஒரு மாற்றம் கிரியேட். ஏன்னாங்க இந்த படம் எத்தனை நாள் ஓடுனுச்சு, இந்த படம் எத்தனை நாள் ஓடும், இதோட வசூல் என்ன,
இதோட வசூல் என்ன அப்படின்னு ஒரு இளைஞனை தெரிய வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் தயார்படுத்தியிருக்கோமே தவிர இங்க என்ன நிதி இருக்கு, இந்த நிதியில எவ்வளவு செலவிடப்பட்டிருக்கு, ஏன் இந்த நிதியெல்லாம் செலவிடப்படல, அப்படி மக்கள் ஃபுல் ஃபிளஜ்டா இருக்காங்களா, அந்த மாதிரியான ஒரு கேள்விகளை வந்து நீங்க எழுப்ப தொடங்கணும்ல. நீங்க ஒரு சினிமா படம் ஓடி என்ன நடக்க போகுது, என்ன நடக்காம போக போகுது, இன்னைக்கு ஆதி திராவிடர்களோட நிதி எவ்வளவு இருக்கு, அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல அவங்களுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்களா, அவர்கள் இருக்கக்கூடிய விடுதிகள் நல்லா இருக்கா, அவங்களுக்கு கட்டி கொடுத்த வாட்டர் டேங்க் சரியா இருக்கா, அதுல இது மாதிரி ஃபெசிலிட்டி ரோடு எப்படி இருக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியறதே இல்லை, தெரிய விருப்பப்படுறதும் இல்லை. ஏன் இளைஞர்கள் இப்படி இருக்காங்கிறது தான். இப்போ சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் வேற, பிரிவினைவாத அரசியல், நான் பேசக்கூடிய அரசியல் வேற. அரசியல்ல முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, நமக்காக அரசாங்கம் செய்யக்கூடிய பல கடமைகள் இருக்கு, பல விஷயம் இருக்கு, உரிமைகள் இருக்கு, நமக்கான உரிமைகள் இருக்கு. இது எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்குது, ஏன் ஸ்ட்ரக் ஆகி நிக்குது அப்படிங்கிறத இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ராஜேஸ்வரி பிரியாவோட நோக்கம். உங்களுடைய நோக்கம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, எங்களுக்கும் கேட்கறதுக்கு. சரி, நம்மளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஊடகம் மூலமா வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு தாக்கத்தையும் எங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு ரொம்ப நன்றி மேம். முதல்ல அடுத்து, இப்போ கட்சியினுடைய பேரையே வந்து எங்கேயுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு நபர் இப்போ வந்து தேர்தல்ல நான் தான் ரெட்டை இலை சின்னத்துல போட்டியிட போறேன் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. நான் ஓபிஎஸ் அவர்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி இது சாத்தியமாகும்? போட்டியிட முடியுமா அவர்? அவர்கிட்ட தான் கேட்க மறுபடியும் இல்ல இது வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பு, ஒரு கட்சி சார்ந்தது. இதுல பொதுக்குழு முடிவெடுத்தாங்க, பொதுக்குழுவோட முடிவு செல்லும்னு சொல்லியாச்சு. அதன் பிறகும் இவர் சொல்லிட்டு இருக்காருன்னா ஒருவேளை அதை எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதாவது பவர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கூட அவர் பேசிட்டு இருக்கலாங்க. அதெல்லாம் சாத்தியப்படாத ஒன்றுதான். அவருடைய நம்பிக்கை வந்து போகாத ஊருக்கு வழி தேடுகிற மாதிரியான ஒரு பாதை தான் அவர் பேசுற விதம். நல்ல ஒரு நேர்காணல் மேடம் இன்னைக்கு. சோ இந்த ஒரு நல்ல நேரத்தை அக்கார்ட் வாய்ஸ்க்காக நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.